வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சாவூர் அடுத்த கரந்தையில் 1000 ஆண்டுகள் பழமையான கருணாசாமி கோயில் உள்ளது. இங்கு வசிஷ்டர் பூஜை செய்து வழிபட்டதால் வசிஷ்டவரர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள இறைவன் வசிஷ்டேஸ்வரர் கருணாசாமி என்றும், இறைவி பெரிய நாயகி திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பே ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழன் இக்கோயிலில் திருப்பணிகள் செய்திருக்கிறார். இக்கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி வசிஷ்டேஸ்வரர் பெரியம்மன் கொடிமரம் முன்பு எழுந்தருள கொடிமரத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து நந்தி கொடியை கொடிமரத்தில் ஏற்றினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியாக கண்ணாடி பல்லாக்கு வரும் 11ஆம் தேதி நடக்கிறது. गणपतिगं नवामहे कविं कवीनामुपमश्रवस्तमा विद्याधर यक्ष கும்பகோணம் அருகே உள்ளது திருநாகேஸ்வரம் கோயில். இது ராகு பகவானுக்குரிய கோயிலாகும். கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா 12 நாட்களுக்கு நடைபெறும். இந்த ஆண்டு விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். தொடர்ந்து சிவச்சாரியார்கள் மந்திரம் முழங்க கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
கோவை சிறுமுகை அருகே ஓதிமலை ஆண்டவர் கோயில் உள்ளது. கோயிலில் ஆறுமுகத்துடன் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானை 14 சித்தர்களுள் ஒருவரான போகர் வழிபட்டதாக ஐதீகம். அடிவாரம் பகுதியில் சுந்தர சிவனேச அடிகளார் திருமணம் புதிதாக கட்டப்பட்டது. மடத்தின் குருமகா சன்னிதானமாக சுந்தர சிவனேச அடிகள் பொறுப்பேற்றுள்ளார். மடத்தின் திறப்பு விழாவில் குருமகா சன்னிதானங்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. 51 நாதஸ்வரம் தவில் இசை முழங்க நூற்றாண்டு மலருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெறும் வைகாசி மாத மாங்கோட்டை திருவிழாவையொட்டி திருவாதவூர் திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் எழுந்தருளும் திருவிழா வாஸ்து சாந்தியுடன் துவங்கியது. விழாவையொட்டி இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. ஜூன் 1 முதல் 3 வரை தினமும் சுவாமி வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பஞ்சமூர்த்திகளுடன் திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் ஜூன் 4ஆம் தேதி மேலூருக்கு எழுந்தருள்வர். இத்திருவிழா மாங்கோட்டை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. ஜூன் 7ஆம் தேதி திருக்கல்யாணம் மற்றும் ஜூன் 8ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். ஜூன் 9 கொடி இறக்கத்துடன் விழா நிறைவு பெறும். ஏற்பாடுகளை இணை கமிஷனர் கிருஷ்ணன், பேஷ்கார் ஜெயபிரகாஷ் ஆகியோர் செய்திருந்தனர். ஆங்கிலேயர் காலத்தில் மேலூரில் ஒரு சிவனடியார் இருந்தார். தினமும் 8 கிலோமீட்டர் தூரம் திருவாதவூருக்கு நடந்து சென்று சிவனை தரிசனம் செய்வார். அவரது சீடராக தாசில்தார் இருந்தார். சிவனடியாருக்கு வயதானதால் திருவாதவூர் செல்ல முடியவில்லை. அதனால் தாசில்தார் மேலூரில் சிவலிங்கம் அமைத்து கொடுத்து திருவாதவூருக்கு செல்ல முடியாத குறையை தீர்த்தார். எனினும் திருவாதவூர் செல்லாமல் இருப்பது சிவனடியாருக்கு கவலையை தந்தது. அப்போது சிவனடியார் கனவில் தோன்றி, நீ இருக்கும் இடத்திற்கு நானே வருவேன் என கூறினார். அந்த நிகழ்வை போற்றும் விதமாக திருவாதவூரிலிருந்து சுவாமி மேலூருக்கு எழுந்தருளும் நிகழ்வு ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதனால்தான் இன்றும் மேலூர் நுழைவாயில் முதல் மண்டகப்படியில் தாசில்தாருக்கு முதல் மரியாதை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகாமி உடனுரை திருத்தலிநாதர் யோக பைரவர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நந்தியம் பெருமாள் ஓவியம் வரையப்பட்ட கொடி சிவாச்சாரியார்களால் ஏற்றப்பட்டு கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கொடிமரம் அருகே சிறப்பு அலங்காரத்தில் சிவகாமி அம்பாளுடன் திருத்தலிநாதர் எழுந்தருளினார். உற்சவர்களுக்கு தீபார்த்தனைகள் நடைபெற்றன. விழாவையொட்டி தினமும் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெறும். ஜூன் 4ஆம் தேதி திருக்கல்யாணம், ஜூன் 8ஆம் தேதி தேரோட்டம், ஜூன் 9ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெறும். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
Sagasla